அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜே பார்த்தாரு. பார்த்ததும் மல்லிக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி மல்லிக்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ அவர் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காகவும் பதில் சொல்ல. மல்லி, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சேன்? நீ வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட ஆதாரமும் இருக்குது, என்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் தான் கிழிச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தேவை உங்கள் பொண்ணை வந்து வெறுக்க வைக்கணும். அவள் வெறுத்துட்டான். இதுக்கப்புறம் நான் எங்கள் ஊருக்கு கிளம்பி போகிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. கோவப்பட்ட விஜய் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகிட்டே நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க. உடனே மல்லி வந்து ஐயோ அப்படிங்களா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், ஐயோ சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், இனிமேல் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம மல்லி வெண்பாவை வெறுக்க வைக்காம தன்னோட குழந்தையா நினைக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.